திருச்சபைகள் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது? இப்பொழுது வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் இருக்கிறது. அதில் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பவர்கள் வாலிபரா இல்ல பெரியவரா? வாலிபரே என்று தங்கள் கருத்தை விதைக்க இருக்கும் ஜெசி மற்றும் பியூலா மேரியை வரவேற்கிறோம். பெரியவர்கள் தான் சபையின் தூண்கள் என்று அடித்து பேசவிருக்கும் ஜெனிஸ்டா மற்றும் ஷேரன் அவர்களை வரவேற்கிறோம். இப்பொழுது இளம் பிள்ளைகளுக்கு தங்கள் முதல் வாய்ப்பினை நல்கலாம் என்று நினைக்கிறேன். கரங்களை தட்டி முதலாவதாக ஜெஸ்ஸியை வரவேற்கலாமா? ஐயாவுக்கும் மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, வாலிபர் யார்? என்னம்மா ஆரம்பிச்சுடனே கேள்வி கேட்கிறியே? நீங்களே சொன்னீங்களையா வாலிபர் சபையின் தூண்கள் என்று. சபையினும் கட்டிடத்தை தாங்கி நிற்கும் வாலிபர்கள் நாங்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? ஏன்னா ஒரு சபைக்கு வாலிபர்கள் இடத்தில் பலன் வளம் எல்லாம் வாய்ந்தது. அதனால வாலிபர்கள் தான் சபையில தாங்கி நிற்கிறாங்க. ஆமா ஆமா. நடுவரையா, அது மட்டுமல்ல, வாலிபர்கள் இடத்தில் எதுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க தெரியுமா? பலவான்கள் இருக்கும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வாலிபர்கிட்ட வேகம் விவேகம் எல்லாமே இருக்கு. அதனால சிங்கம் போல விவேகமும் சிறுத்தை போல பாய்ந்து செயல்படும் இதுவும் வாலிபரிடத்தில் இருக்கிறது. வேதாகமத்தில் அதுல இந்த 3 திறன்களையும் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அதுதான் தெரியுமா, நம்ம தாவீது தானே. அது மட்டுமல்ல, சிறு வயதிலிருந்து ஆலயத்திலும் வாலிபர் வயதிலும் ஆலயத்திலும் பணியாற்றியது யார்? நமது சாமுவேல் தானே. எல்லாத்துக்கும் நல்லா சொல்றீங்களே, ஆனா இவங்க தான் பாவம். இவங்களுக்கு தான் எதுவும் தெரியல. இன்னும் யோசேப்பு, தானியேல், எரேமியா என்ன அடுக்கி கொண்டே போகலாம். அடேங்கப்பா, ஒரேடி அடக்கிக்கிட்டே போறேன். கட்டிடமே கட்டிடுவா போல. அவங்க என்னதான் சபை வளர்ச்சிக்கு பண்றாங்கன்னு சொல்லுமா முதல்ல. சொல்றேயா, வாலிபர்கள் இந்த சபையில வரது வாலிபர்கள் இந்த சபையில தங்கள் உயிரையே கொடுப்பாங்க ஒரு காரியத்தை செய்ய. ஆனா சபை வளர்ச்சிக்கு அவங்க எதுனாலும் அவங்க பண்ணுவாங்க. அதனால சபை காலத்துல சங்க காலத்துல சபை வளர்ச்சிக்கு வாலிபர்கள் பெரும் பங்கு வகிக்காங்க. ஏசப்பா 3.5 வருஷம் அந்த அரசாங்க ஊழியம் செஞ்சாங்க. அப்போ வாலிபர் பருவத்தில் ஊழியம் செஞ்சாங்க. அதே போல் வாலிபர்கள் அவங்களுக்கு அப்புறம் மிஷினரி பயணம் மேற்கொண்டாங்க. அப்போஸ்தலரும் பணியை ஏசப்பா காண்டி ஏற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலர் காலகட்டத்தில் ஏசப்பா 99% வாலிபர்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதனால வாலிபர்கள் தான் சபையை நல்லா பார்த்துப்பாங்க. அது வெளியே முடிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடேங்கப்பா, வாலிபர் தான் பலவான், அன்பு, சிங்கம், கரடின்னு எல்லாம் சொல்லி பயமுடுத்திட்டீங்களேம்மா. எதிரணியரை நீங்கள் எப்படி தப்பிக்க போறீங்க? பெரியோரே என்று வரவிருக்கும் ஜெனிஸ்டா. முதற்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கச்சி டாபிக்கே மறந்து பேசிட்டாங்க. ஏற்கனவே வாலிபர் என்றால் வீக்கு தான். இப்போ தங்கச்சி பேசுனதுல டோட்டலாக வீக் ஆயிடுச்சு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னங்க, சபை வளர்ச்சிக்கு பலம் தேவை. நான் நிறைய பலசாலிகள் விசுவாசிகள் அடுக்கி கொண்டே போகலாம். ஆபிரகாம், மீசாக்கு, யாக்கோபு தேவியன் என பிதாக்களின் பட்டியலில் இடம்பெற்ற இவர்களை விடவா சான்று வேணும்? நம்ம டாபிக் சபை வளர்ச்சி. அதான் இயேசு கிறிஸ்துவே சான்று காட்டிட்டாரே. சரிதான் ஐயா. நம்ம இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் அந்த பணியை யார் வளர்ச்சி பாதையில் செஞ்சு கொண்டிருக்க வேண்டுமே? அந்த பணியை யார் செய்து கொண்டிருக்காங்க? யாரு? நான் தான் ஐயா. அவர்களே சொல்லிட்டாங்களே, சபை வளர்ச்சிக்கு பேர் பங்கு பெற்ற தீமோத்தேயுவை அப்படி வளர்த்தது யார்? தாயும் பாட்டியுமான பெரியோர் தானே. பவுலை பற்றியே பார்த்தோம்னா, சவுலாய் இருந்த பவுல் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் போது அவன் கூட இருந்தான்.
மிஷினரிகள் வந்து ஊழியப்பணி ஆற்றினார் என்றாரே, மிஷினரிகள் ஊழியப்பணிக்கு அனுப்பிவிட்டது யார்? நாங்கள் தானே ஐயா. நீங்களா? என்ன நடுவர் ஐயா, சபை என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். சபை என்பது கட்டடம், கட்டடம் அல்ல, சபைதான் கட்டடம். நம்ம தூண்களாம். சரீரம், சபை என்பது சரீரம். சரீரம் தலை கிறிஸ்துவை. கிறிஸ்துவின் வார்த்தையாகிய வளர்ச்சி பெற செய்வதே நமது நோக்கம். கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்ன? நம்மை ரட்சித்து அழைத்து செல்ல, வழிநடத்தி செல்ல, அவள் விட்டு சென்ற அந்த வார்த்தைகளை அனைத்து மக்களுக்கும் உலகமெங்கும் போய் சுவிசேஷமாய் அறிவித்து அனைத்து மக்களை ஆதாயப்படுத்துவதே சபை வளர்ச்சி. சபை வளர்ச்சி என்றால் சபையில் உள்ள மக்களின் சரீரத்தை குறிக்கிறது. மேலும் வாலிபர்கள் மொபைல் ஃபோனில் தான் எப்படி சபை வளர்ச்சிக்கு போகிறார்கள்? வேகம் இருந்தால் மட்டும்தானே திசை காட்டுகிறவர்கள் பெரியவர்களே. மரம் வேறு இருந்தால்தான் மழை வரும். அதே மாதிரி வேர்களை பெரியவர்களே என்று கூறிவிடுகிறார்கள். அவங்க சொல்றதும் சரிதான். வாலிபர்களுக்கு இன்றைய காலத்தில் மொபைல் போன் பார்க்கவே நேரம் இல்லை. இங்க எப்படி கூடி ஜெபிக்க? வாலிபரே என்று பேச இருக்கும் வியூலா மேரி. சபை மக்கள் அனைவருக்கும் எனது மேலான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பு பெரியவர்களை அனுபவத்தை பற்றி பேசலாம். இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்கள், ஆன்லைன் ஜெபம், புதிய வழிபாடு முறைகள், இவற்றால் சபை 4 சுவரை தாண்டி வெளியே செல்கிறது. இதையெல்லாம் கையாள்பவர்கள் யார்? வாலிபர் தானே. கூடி ஜெபிக்கிறோம் என்கிறார்களே, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறார்கள்? 2 பேர் சேர்ந்தாலே பேச்சு தான். என்ன நடுவர் அவர்களே? ஆமா, பெண்கள் என்ன கேட்கவே வேண்டாம். சரியா சொன்னீங்க. ஜெபிப்பாங்க. சிறிது நேரம் பின்னர் பக்கத்து வீட்டு பெரியவர் பேரை சொல்லி அவள் ஏன் வரவில்லை, எங்கே போனாள் என்று கடைசி வரை நீண்டு போகுமே தவிர சபை எப்படி வளரும்? எங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து விட்டால் கர்மமே கண்ணாக செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டோம். எங்கள் பக்கமே உங்கள் பொன்னான தீர்ப்பு அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பார்த்தீர்களா, உங்கள் அனுபவத்தை மதிக்கிறார்கள். ஆனால் வீண் பேச்சு தவறுதானே. சரி, இந்த பேச்சை எப்படி நல்லதா மாத்தி உங்கள் இதை சொல்ல போறீர்கள்? நடுவர் அவர்களே வணக்கம். அனுபவம் மட்டுமல்ல, அனுபவம் சார்ந்த ஆலோசனைகளை சபைகள் ஏற்று நடந்தால் வளர்ச்சி பெறும். சாலமோன் ராஜாவையும் மகனான ரெபெக்கோமியாவை நினைத்து பாருங்கள். அவன் பண்ணின தப்பின் நிமித்தம் அவனது ராஜ்ய பாரத்திலே பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்னதுமா கதை பேசுறோன்னு சொன்னீங்கல்ல, எங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினால தான் சபை தாங்கி வளர்கிறது. தாங்கி வளர்ந்து இன்றளவு இயங்கி கொண்டு இருக்கிறது. வாலிபர்கள் ஓடுகிறார்கள். வாலிபர்களை ஓட வைக்கிறதுக்கு பெரியவர்கள் உதவுகிறார்கள். ஆகையால் சபை பெரியவர்கள் நிமித்தம் தான் சபை வளர்ச்சி பாதையில் செல்கிறது. என்ன சபை மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்து என்னது? சபை வளர்ச்சிக்கு பெரியவர்களா இல்ல வாலிபர்களா? என்னது? பெரியவர்களே. ஓகே, வேற ஏதாவது கருத்து இருக்கா? வாலிபர்கள் அப்படின்னா என்ன செய்யறாங்க சபையில? சபை வளர்ச்சி என்றால் சபையில் அநேக ஆத்துமாக்களை கர்த்தரிடம் சேர்ப்பதுதான் சபை வளர்ச்சி. வாலிபர்கள் செய்கிறோமா இல்ல பெரியவர்கள் சபையில ஆத்துமாக்களை கொண்டு வருகிறோமா? யாருமே இல்லை. இனிமேலாவது சபை வளர்ச்சிக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர்றது வாலிபர்களும் இணைந்து செயல்படுகள், பெரியவர்களும் இணைந்து செயல்படுகள். சண்டை போடும்போது வாலிபர்கள் தடுத்து விடுறாங்க. வாலிபர்கள் சேர் பெஞ்செல்லாம் எடுத்து போடுறாங்க. சபை வளர்ச்சி என்பது சபை வளர வாலிபர்களின் சக்தி வேண்டும், பெரியோர்களின் புத்தி வேண்டும். சபை வளர வாலிபரின் வேகம் வேண்டும், பெரியோர்களின் ஞானம் வேண்டும். மூப்பர்களின் ஆலோசனையில் ஞானம் உண்டு. ஒரு பறவைக்கு 2 சட்டைகள் மாதிரி சபை வளர்ச்சிக்கு ஒரு பறவையின் 2 சட்டைகள் மாதிரி வாலிபர்கள் ஒரு செட்டை, மற்றொரு செட்டை பெரியோர்கள் 2 இணைந்தால்தான் சபை வளர்ச்சி முன்னேற பாதையில் செல்ல முடியும். ஆகவே பெரியோர்களும் வாலிபர்களும் இணைந்து செயல்பட்டு சபை வளர்ச்சி பாதையில் செல்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அருமையாக